உனக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதான் பாருடி என்ன பாத்திரம் கழுவு துணி துவைன்னு சொல்லிட்டு இந்த கிளவி வாரு என்ன வயசு பிள்ளையாட்டு இங்க வந்து முதலாள சாலையை பார்த்துட்டு இருக்குது. நான் கூட இந்த கிளவி வீட்டுல தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டு நான் பாட்டு குறக்காளி வைக்கிறது பாத்திரம் போட்டு இந்த பக்கம் வந்துட்டா. இந்த கிளவி வாரு எனக்கு முன்னாடி நிக்குது. சரி வாசனை உள்ள நாமளும் போய் பார்க்கலாவா? அக்கா எல்லாரும் இங்க வாங்க அக்கா, இங்க உட்காந்து பாருங்க வாங்க. வரேன்ப்பா இதை இங்க வாத்துட்டு வரேன் அவங்களுக்கு காமியல. சரி வாரங்க நாமளா போய் அங்க உட்காந்து பார்க்கலாவா? இங்க நின்னாலே நாம எடுத்து பார்க்க முடியாது, எல்லாம் உள்ள தள்ளி வச்சிருக்கான். சரி போலாவா? அவங்களே எல்லாம் அவங்க உட்காந்து வாத்துட்டு இருக்காங்களா இருக்குது. அதுல ஏதாவது குடிக்கலனா அப்புறமா மறுபடியும் இங்க வந்து பார்க்கலாம். சரிப்பா. அடே சின்னமுள்ள என்ன இங்க வந்து நிக்கிற? அதுக்குள்ள பாத்திரமா கழுவி போட்டுட்டு வந்தியா? அதெல்லாம் அப்புறம் போய் கழுவிக்கலாம். நான் ஒன்றும் கழுவல, பாதி கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா நீங்க என்ன எனக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க பாட்டு சொல்லாம போலாம் வந்துட்டீங்க. அது இல்ல சின்னப்புள்ள, சரி நீ வரக்கழி வக்கா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தியா? சரி ராமா இதை ஃபோன் பண்ண, இந்த மாதிரி சாமிங்க எல்லாம் எடுத்துட்டு வாங்க வந்திருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாமா வாவனா. சரி அதான் நான் அப்படியே வந்துட்டேன். பாத்தியா சின்னப்புள்ள, ஊருக்கு முன்னாடி கொமரங்களாட்ட வந்து நிக்கிறது இந்த கழுதுங்க. சரி அந்த ஆத்தா ஃபோன் பண்ணா வந்தீங்க, சரி என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? நீங்க வாட்டுக்கு வந்துட்டீங்க. சரி வேலை முடிட்டும் அப்புறமா கூப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வர நினைச்ச மாதிரி வேலை வெட்டி செய்யாம அப்படி தூக்கி ஓட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு தான் நான் சொல்லல. சரி எதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். தொடக்க போட்டுட்டு நீ என்ன பின்பக்கம் வந்துட்டியா வரக்கழி வக்கம் போந்து? உங்களுக்கெல்லாம் ஏத்தா நான் உள்ளதான் இருக்கிறா, என்னை உள்ள வச்சு கூட்டிட்டு நீங்க வாட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நான் உடக்காளி பக்கம் வராம செவிலியர் குதிச்சு தான் வரணும். நீ என்ன குதிக்காதவளா? அதால பாதி நாள் குதிச்சு தான் வர்ற. அப்புறம் என்ன அந்த மாதிரி வர வேண்டியதுதானே? உன்னை நம்பி வர விட்டுட்டு வந்திருந்தா நீ தொடக்க போடாம நீ வாட்டுக்கு வந்திருப்ப. எல்லாத்துக்கும் ஒரு வழினா உனக்கு தான் பல வழி இருக்குது. அங்க ஏறி குதிச்சு வர்றது, இங்க ஏறி கடல் மேல ஏறி வர்றது, மரத்து மேல தாவறது, இந்த வழியில தான் நீ வீட்டுல இருந்து கிளம்புற. அப்புறம் என்ன? அதனால தான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அட ஊரங்க நீ அவளுக்கு சரி சமமா பேசிட்டு இருக்கற. என்னதான் இருந்தா நீ சொல்லிட்டு வந்திருக்கணும் லட்சண உள்ள சொன்ன மாதிரி. அவன் வீட்டுல இல்லாட்டி பரவாயில்ல, அவன் வீட்டுல தான் இருந்துருக்கா. தொடப்போ வேற போட்டுட்டு இருக்கா. நீ ஒரு வாரம் சொல்லிட்டு வந்திருக்கணும். நீ அவளையே இங்க குத்தம் சொல்லிட்டு இரு. வா உனக்கும் அப்படிதான் எப்ப பார்த்தா நீ அவளை எதையா சொல்லிட்டே இருப்பா. சரி வா நம்ம போய் சாரியை பார்க்கலாம். எங்க அத்தைக்கு கொஞ்சம் நல்ல புத்திமதி சொல்லுங்க ஆத்தா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எனக்கு குத்தம் சொல்றதே உங்களுக்கு குழப்பா போச்சு. சரி சரி எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாரும் அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்க 3 பேருக்கு மட்டும் நீங்க பெசல வந்து காட்டுவாங்களா? போ போய் பாரு போ, நாங்க வரோம். அத வந்துட்டியல. நான் என்ன எனக்காகவா பாக்குறக்கு வந்தேன்? இந்த வயசு பேசுற உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். போட்டுட்டாங்க சின்னவுல, நல்ல ஒரே போட போட்டுட்டாங்க. நீ வாய் மூடிட்டு வர வேண்டியதா. சரி வா நம்ம போலாம். அந்த கிளம்பிக்கிட்ட என்ன பேச்சு? அது சரிதா, எனக்காக தான் பார்க்க வந்தீங்களாக்கோ? அட ஆமாடி சின்னவுல, போன வாரம் கூட உனக்கு வாங்கி கொடுத்தல்ல அந்த மாதிரிதா. சரி இந்த வாரம் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நானும் அப்படியே 2-3 வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். 2-3? எனக்கு மட்டும் ஒண்ணு உங்களுக்கு மட்டும் 2-3? போன வாரம் எது வாங்கி கொடுத்தீங்க? ஏன்னா அந்த மஞ்சள் கலர் புடவையும் ஆரஞ்சு கலர் புடவையுமா சாமியார் கலர்ல வாங்கி கொடுத்துட்டேன். காமன் இருங்கத்த நீங்க. அட ஏன் அந்த புடவைக்கு என்ன குறைச்சல? நல்லா தான் இருந்தது. அது சரி, நீங்க வாங்கினதுல நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. எனக்கெல்லாம் நான் 2-3 வாங்குவேன், பாக்குறேன். எனக்கு பிடிச்சா நான் எடுத்துக்குவேன். காசு நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். சோ ஆண்டவா, ஏண்டி போன வாரம் தானடி அவ்வளவு புடவை வாங்கினேன். நேத்து நைட்டு கூட ஒரு அடை போட்டு 10,000 ரூபாய் வாங்கிட்டேன். அந்த காசு எடுத்துட்டு வந்து வாங்கிக்க வேண்டியதானே? சும்மா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு எனக்கு பிடிச்சி நச்சிட்டு. அது வேற கணக்கு இது வேற கணக்கத்தை. நான் போய் புடவை பாக்குறேன், எடுத்து வைக்கிறேன். பின்னாடி வந்து காசு கொடுங்க. உங்களுக்கு மட்டும் 2-3 எனக்கு மட்டும் 1 2-3 வாங்கி வச்சுட்டு இப்ப எங்க போறீங்க நீங்க? ஏன் நானால எங்கேயும் போக மாட்டேனா? உங்களுக்கு காசு போட்டுட்டே இருக்கணுமா? நானே ஏதோ கோயில் போலான்னு ஒரு 4 நாள் போலான்ட்டு தான் இருக்கிறேன். நீங்க கோயிலுக்கு போங்க, குளத்துக்கு போங்க, என்னமோ பண்ணுங்க. எனக்கு இப்ப வாங்கி கொடுங்க. கோயில் குளம் போறதா இருந்தா அதை சாமியார் கலர் போன வாரம் வாங்கினீங்களா அதையே கட்டிட்டு போக வேண்டியது தானே. பாத்தியாடி ராமா எப்படி பேசிட்டு போறானே? நானே எல்லாம் வாங்க கூடாது, இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கணும் மாமா. அவ என்ன பாத்தியா எப்படின்னு? சரி அவ ஏதோ சும்மா சொல்லிட்டு போறா, அதுக்காக என்ன நீ வாங்காமயே இருக்க போற? சரி வா நாமளும் போய் பார்க்கலாம். அவ சொல்றா நான் கேட்டு வாங்காம இருப்பேன். பிடிச்சா வாங்க வேண்டியது. அவ என்ன சொல்றது எனக்கு? ஏண்டி ரங்கா இந்த இதுல எல்லாம் கலர்ல எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலையா? நல்லா தானே இருக்குது. ஆமாடி ரங்கா இதுல நல்ல கலர் எல்லாம் இருக்குது பாரு. நாம இதுல ஒண்ணு எடுத்துட்டு போய் அங்க எவ்வளவு கேட்டு காசு கொடுத்துடலாமா? நல்லா தான் இருக்குது. வா எதுக்கு அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்புறமே எடுக்கலாம். வா அங்க பிடிக்கலன்னா அப்புறம் இதுல வந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கிறியா? சரி வா நாமளும் போய் பார்க்கலாம். சரி இருடி தண்ணி தாக்க மாட்டேங்குது. அதான் சீதா புள்ள வீட்டுல தான் இருக்கிறாங்களா இருக்குது. ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போலாம். வா இவங்க கூட கத்துக்கன்ற ஒண்ட தண்ணி தான் வத்துது. ஆமா எனக்கும் தாகமா தான் இருக்குது. சரி வா சுபு தண்ணி குடிச்சிட்டு போய் உட்காரலாம். வா. ஆமா என்ன சின்ன புள்ள உங்க அப்பா என்னமோ பேச்சுவாக்கில் சொன்னாங்க நைட்டு தான் 10,000 ரூபாய் வாங்கினேன்னு. ஆமாடி நீலா, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி தான் வாங்கினேன். சரி வா அது அப்புறமா சொல்றேன். என்னக்கா எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? ஞானிலா அதான் சாலக்கார் வந்ததுன்னு ஃபோன் பண்ணி சொன்னனே வர சொல்லி. நீ தான் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கிற. ஆமாக்கா ஃபோன் பண்ணதே இதை சின்ன புள்ள வீட்டுக்கு போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்தானா. இவளுக்கு தான் ஃபோன் பண்ண அவள் எடுக்கவே இல்லை. சரி அதான் வீட்டுக்கு ஒரு ரேட்டு கூட்டிட்டு வரலான்ட்டு அப்படியே போயிட்டு அதான் நேரமாயிடுச்சு. உங்க மாமியார் எல்லாம் கூட அப்படியே தான் வந்துட்டாங்க. அதே நம்ம வண்டி கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அதுலயே அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு எல்லாம் பார்த்து என்னமோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் எடுத்து வச்சுட்டாங்களா அங்கேயே? என்னாச்சு அது என்னமோ தெரியலக்கா. அந்த கிழமை என்ன பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏன் சின்னவுளா உங்க அத்தை கூட அப்படியே வந்துட்டாங்க. உனக்கு என்ன தீரலையா? அட போங்க நீங்க வேற. நானும் கொடக்காளி பக்கம் போகும் செவிடேறி கூச்சு வரேன். இந்த கிழவி நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். நீ உள்ள வச்சு முன்னாடி எல்லாம் பூட்டி வச்சுட்டு வந்துருச்சு. பார்த்தா அப்புறம் பின்னாடி வழியில தான் நானே வந்து சுத்தி வந்தனால எனக்கு நேரமாயி போச்சு.
இந்த கிளவி சொல்லவும் இல்லை, அது பாட்டுக்கு கூட்டிட்டு இங்கே வந்துருச்சு. ஆமாக்கா நான் போனப்பா பாத்திரம் கழுவிட்டு இருந்தா பார்த்தா நானும் பின்பக்கம் தான் போனேன். அப்போ நல்ல வேலை அந்த பக்கம் வழி இருந்தனால நாங்க 2 பேரும் வந்துட்டோம். இல்லாட்டி அங்க உள்ளதா இருக்கணும். இவங்க அத்தை நான் போறதுக்கு முன்னாடி வீடு கூட்டிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்களாட்டு இருக்குது. நான் போறதுக்கு அங்க அத்தை இல்லை. முன்னாடி கூட்டி இருந்தனால தான் நானும் பின்னாடி ஏதாவது வைப்பாளான்னு நினைச்சிட்டு தான் அந்த பக்கம் போனேன். பார்த்தா அங்கதான் இருந்தா. சரி நீ அது கடக்க விடுங்க. என்ன நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இந்த ஜென்னிக்கு வேற எடுக்கணுமா, அந்த பிள்ளைக்கு தான் என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம யோசனையிலேயே இருக்கிறேன். எனக்குன்னா எதையும் ஒன்று பார்த்து நல்லா எடுத்துக்குவேன். அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமேன்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏக்கா நீங்க தான் நல்லாவே செலக்ட் பண்ணுவீங்களா, அப்புறம் என்ன இல்லாட்டி உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே? அதுதானே. ஏங்க நீ ஜெனி வர சொல்லிருக்கலாம்ல, நான் வேணா ஃபோன் போட்டு வர சொல்லட்டுமா? நீ இல்லடி சின்னப்பா, நான் வரும்போதே கூப்பிட்டேன். அவளுக்கு ஏதோ வேலை இருக்குதாமா, அதுவும் இல்லாம சாலைகளை பத்தி எனக்கு என்ன தெரியும், நீங்களே பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டா. சரி விடுங்க, அப்புறம் என்ன நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். உங்க மருமகளுக்கு நல்ல உடவே ஒன்று வாங்க மாட்டோமா? வாங்கிக்கலாம், முதல்ல உங்களுக்கெல்லாம் எடுங்க. சரி அண்ணா, எந்த மாதிரி புடவைங்கெல்லாம் வச்சிருக்கீங்க? ஏதாவது புது மாடல் எல்லாம் வந்திருக்குதா? என்ன காமிங்க பார்க்கலாம். அம்மா எல்லாமே இப்போ வந்த புது மாடல் தாம்மா, சரிங்களா? பாருங்க எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் காஞ்சிபுரம் சில்க்கு, பனாரஸ் சில்க்கு, சாமத்திரிக்கா சில்க்கு, எல்லா வித புடவைங்களும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. பாருங்க பாருங்க. ஆமா நீங்களா, சாலைங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பாருங்க பாருங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க. ஆமாக்கா, கடைக்கு போனா கூட நம்ம இவ்வளவு பாக்குறோமா? ஆமா மலர், கடைக்கு போனா கூட நம்ம இவ்வளவு புடவைங்களை பார்க்கவே மாட்டோம். இங்கன்னா அந்த அண்ணா கொஞ்சம் பொறுமையா எல்லாம் காட்டுறாரு. இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேணுங்கிறத எதை எடுக்கிறோம். அங்க வானா எடுக்காமையும் விட முடியாது, நிறைய காட்டிட்டாங்க. ஆனா இந்த அண்ணன் கிட்ட பாரு, நம்ம பிடிச்ச எடுக்கல, இல்லாட்டி வேண்டான்னு கூட சொல்லல, ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இல்லக்கா ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், ஆளு பொண்ணாச்சு. அவர் பாவி இவ்வளோ நேரம் நமக்காக உட்காந்துட்டு இருக்கிறாருல்ல. எடுக்கலாம். இவர் ஒன்றும் கூட எடுக்காம எப்படி அனுப்புறது அவரை பாவம்? நமக்காக இவ்வளோ நேரம் உட்கார்றாருல்ல, அதுக்கு சொல்லல, சும்மா பொதுவாக சொல்றேன் நானு. நம்ம வேண்டாட்டி கூட நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாருல்ல, அதுக்காக தான். ஆனா அதான்டா ஏதோ பிங்க் கலர் மாதிரி ஏதோ இருக்குதுல்ல, லேசான பிங்க் கலர் மாதிரி, அதை எடுங்க நான் பார்க்கலாம். எதுமா அந்த பேபி பிங்கா? ஆமா, அந்த மஞ்சள் கலர் புடவைக்கு மேல இருக்குதுல்ல, அதை எடுங்க. இந்தாங்கம்மா பாருங்க. யாசிதா, இந்த கலர் நல்லா இருக்குமா ஜென்னிக்கு? நல்லா தான் இருக்கும். உங்க மருமகளுக்கு எது கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். சவத்து புள்ள தானே, அதனால எல்லா கலருமே அவளுக்கு நல்லா தான் இருக்கும். எடுங்கக்கா, நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது எடுக்கலாமா, இல்லாட்டி அந்த இந்த சந்தன கலர் மாதிரி இருக்குதே அது வாங்கலாமா? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சதோ எடுங்க. எனக்கு 2 புடவையும் பிடிச்சதுப்பா. சரி இது இருக்கட்டும், அப்புறம் வேற ஏதாவது பார்க்கலாம். ஆனா இந்த புடவை இருக்கட்டும், தனியாக எடுத்து வைக்கிறேன். அப்புறமா பார்த்துட்டு அப்புறம் ஒட்டுக்கா எவ்வளவு வேணும்னு சொல்றேன். சரிம்மா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தண்ணி எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் எத்தனை புடவை எடுக்கிறீங்கன்னு பார்த்து அப்புறம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? சரிங்கண்ணா சரிங்க. யாக்கா இன்னும் நீங்க எதுவுமே எடுத்து வைக்கல? எனக்கே நிறைய புடவைங்களை பார்த்தது எது எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது மலரு. எல்லாமே நல்லா தான் இருக்குதா, அதான் என்ன வாங்குறதுன்னு ஒரே யோசனையாவே இருக்குது. அண்ணா அதான் அந்த வெந்தய கலர் மாதிரி இருக்குதுல்ல, அந்த சாலை எடுங்க பார்க்கலாம். இந்தாம்மா பாருங்க. மலரு இது நல்லா இருக்குதா? எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு எடுங்க. இந்த கலர் உங்ககிட்ட இல்லையே இல்ல சீதா? இது வெந்தய கலர் இல்ல சீதா, தேன் கலரு. ஓ அப்படியாக்கா, தேன் கலரா? பாருங்க, அது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏக்கா இந்த கலர் நல்லா இல்லையா? அப்போ நல்லா இருக்கு சீதா, நல்லா இருக்குது. அதெல்லாம் உனக்கு பிடிச்சிச்சுன்னு எடுத்துக்கோ. அப்படியாக்கா, இந்த கலர் எங்கிட்ட இல்ல பாருங்க. சரி அதை இது ஒன்று எடுக்கலாமான்னு பார்த்தேன். எடு நல்லா தான் இருக்குது. அண்ணா இதோ இந்த சாலையை எடுத்துக்கிறேண்ணா. அம்மா இது விலை எவ்வளோ? அதுவாமா, அது 900 ரூபாமா. என்னண்ணா சொல்றீங்க, 900 ரூபாயா? நான் எல்லாம் இன்னும் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாம் எடுக்குமா, எடுங்க பார்த்து அப்புறம் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிறேண்ணா, நீங்க எனக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். பாருங்க, நாங்க எப்போ அடிக்கடி உங்ககிட்ட தானே வாங்குறோம். கம்மி பண்ணி கொடுங்க சரிங்களா? இதுவே எடுத்துக்கிறேன். சரிம்மா அக்கா பார்த்து பண்ணிக்கலாம். எடுங்க. இன்னும் பாருங்கம்மா, எல்லாம் நல்ல புது கலெக்ஷன், எல்லாம் இருக்கிற ட்ரெண்டிங் மாடல் தான். ஏக்கா நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டா? இது என்னமோ பாருங்க, எலுமிச்சம்பழ கலர் மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா இருக்குமாக்கா? உனக்கு என்ன மலரே, உனக்கு எது கட்டினா நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் இல்லக்கா, என்கிட்ட இந்த கலரே இல்ல பாருங்க. சரி அதான் இந்த வாட்டி இது வாங்கலாமான்னு பார்த்தேன். ஏக்காளிமாக்கா இந்த கலர் நல்லா இருக்குதாக்கா? நல்லா இருக்கு மலரே, எடுத்துக்கோ. சரிக்கா, அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். எங்க அத்தைக்கு மட்டும் வேற ஒரு புடவை பார்க்கணும். பாரு அவங்க வேற இங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் உனக்கு மட்டும் எடுத்துட்டு அவங்களுக்கு எடுக்கலாம்னு ஏதாவது தப்பா போயிரும்ல, அவங்களுக்கு ஒன்று பார்த்து எடு. யாசிட்டு இந்த 10 கலர் நல்லா இருக்குமா எனக்கு? நல்லா தான் இருக்குது. அப்படியே நான் சாலையில பார்த்தேன், நல்லா இருந்தது. எனக்கு எடுக்கலாமான்னு பார்த்தேன். என்கிட்ட நிறைய பச்சை கலராகவே இருக்குது. நானு எப்போ பார்த்தாலும் பச்சையே எடுக்கிறேன். இந்த வாட்டி பச்சை எடுக்கக்கூடாதுன்ட்டு முடிவில் தான் உட்காந்தேன். இல்லாட்டி நானே இதை எடுத்துருப்பேன். நல்லா இருக்குதுக்கா, எடுத்துக்காங்க. எங்கிட்டயும் பச்சை கலராகவே இருக்குது. இருந்தாலும் பாரு, இதனால கரும்பச்சையா ரோஸ் கலர் பார்டர் வந்திருக்குதா. இது பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்குது பளிச்சுன்னு. அது ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் கிளி பச்சை கலரில் இருக்குதா. சரி இந்த பச்சை அது கொஞ்சம் பழசான மாதிரி இருக்குது. அது பார்டர் வேற கலரு. இந்த ரோஸ் கலர் பார்டருக்கு இந்த பச்சைக்கு நல்லா இருக்கு மாதிரி இருக்குதா. சரி அதான் இது வாங்கலாம்னு பார்க்குறேன். நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்க. என்னம்மா, நீங்க எதுவும் பார்க்கலையா? பார்க்குறேன் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நாங்கள் இப்போ தானே வந்தோம். பாருங்க சீக்கிரம் எடுத்துட்டீங்கன்னா நான் அடுத்த ஊருக்கு போவோமா, நேரம் ஆயிட்டு இருக்குது. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்கேயே. ஆமா சரி, உங்க அண்ணன் வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நீங்க தான் வரக்கு நேரம் பண்ணிட்டீங்க. சரி பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க. எங்க உங்க அத்தையெல்லாம் இன்னும் காணோம்? அவங்க வேன்லயே எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க.
ஆமா நீங்க வரலன்னா அப்புறம் அங்கே எடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அங்க வாருங்க கிளம்பி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்குது. சரி அப்ப நீலா சீக்கிரமே எடுடி, அவங்களே எடுத்துட்டாங்க, நம்ம 2 பேரும் தான் எடுக்கலையா இருக்குது இன்னும். நிலா உன்னோட பக்கத்துல இருக்கிற அந்த பச்சை கலர் கூட உனக்கு வேண்டாட்டி இந்த பக்கம் கொடு. எதுக்கா இந்த பச்சை கலரா? ஆமா நிலா அது எங்க அத்தைக்கு எடுக்கலாமான்னு பாக்குறேன். கொண்டா பாக்கலங்க. உங்க அத்தைக்குனே எடுங்க, உங்களுக்குனே இது வேண்டாம். உங்க அத்தைக்கு தான் பாக்குறேன், எனக்கு தான் எடுத்து வச்சிட்டேன். இது நல்லா இருக்குமா? மெரூன் கலர் பார்டர் வந்திருக்குதா இருக்குது. நல்லா தான் இருக்குது, வயசானவங்களுக்கு கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். எடுங்க எடுங்க எடுத்து கொடுங்க, நல்லா தான் இருக்குது. ஆமா நானும் என்ற சின்னமா கொண்டு எடுக்கணும். அண்ணா அங்க வாருங்க, அந்த ஆரஞ்சு கலர் சேலை தானே எடுத்தேன். இந்தாங்கம்மா பாருங்க. யாசனை போல இந்த சேலை நல்லா இருக்குதாடி. நல்லா தான் இருக்குது. ஏன் இது ப்ளூ கலர் மாதிரியே இருக்குது? நீ விட்டாலும் ப்ளூ கலர் உன்னை விடாதான் இருக்குது ஏண்டி? யாசனை போல நல்லா இல்லங்கறியா? வேற பாக்கட்டுமா? யாசிதா இந்த ரோஸ் நல்லா இருக்குதா இல்லாட்டி இந்த ஆரஞ்சு நல்லா இருக்குதா என்ற சின்னமா கெடுத்துருக்கு? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஏடி சின்ன புள்ள அப்படி சொல்ற? எனக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் ப்ளூ கலராட்டவே தெரியுதுடி. ஆமா நீ எப்போ பார்த்தாலும் அதே கலர்லேயே துணி போட்டுட்டு இருந்தா உனக்கு எது பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏங்க இப்ப இது எடுக்கலாங்கறியா வேண்டாங்கறியா? உனக்கு பிடிச்சா எடு. எல்லாம் இருக்கிற மொத்த ப்ளூ கலர்லயும் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வேணாலும் எடுத்துக்கோ. நானே இங்கே பல குளத்தில் இருக்கிற என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம. அது சரி, நான் ப்ளூவாவே எடுக்கிறேன்னு சொல்றியே, நீ என்ன எல்லாம் வெள்ளை கலரா எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கற? ஆமா போன வாரம் எல்லாம் மந்த கலரா எங்க அத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வாரம் நான் வெள்ளை கலரா எடுக்கலாம்னு இருக்கிறேன். அது சரிதா. என்னடி சின்ன புள்ள எல்லாரும் எடுத்தாச்சு, நீ ஒருத்தி தான் இன்னும் எடுக்கல. சீக்கிரம் எடுத்துட்டீனா அந்தானே கிளம்பு வரல. அது இல்லை நீ இந்த 3 சாரியில் எது வாங்குறதுன்னு தெரியல, அதான் குழப்பமா இருக்குது. அதுல குழப்பமாகறதுக்கு என்னடி இருக்குது? போன வாரம் கூட உங்க அத்தை ஏதோ பட்டு புடவைங்களாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துட்டு வா சீக்கிரமா. நீங்களே வாங்கிட்டீங்களா? நான் எடுத்தாச்சுடி, 4 புடவை எடுத்துருக்கிறேன். ஆமா ஏன் சின்ன புள்ள எல்லாம் வெள்ளை கலரா பார்த்து பக்கத்துல எடுத்து வச்சிருக்கிறேன்? ஆமாக்கா இந்த மாதிரி எடுக்கலாம்னு பார்த்தேன், அதான் யோசனையா இருக்குது. அது ஏன் சின்ன புள்ள போய் வெள்ளை கலரா பார்த்து எடுத்து வைக்கிறேன்? நல்ல மங்களகரமா ஏதாவது எடுக்க வேண்டியது தானே? என்ன மங்களகரமா மஞ்சள் எடுக்க சொல்றீங்களா? அதான் போன வாரமே எங்க அத்தை ஒண்ணுக்கு 3 மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களே, மறுக்க அதையவே வாங்க சொல்றீங்களா? அதுக்கு இல்லடி, என்னமோ வெள்ளை கலரா எடுத்து வச்சிருக்கிறேன் அதான் சொன்னேன். அதேக்கா வெள்ளை கலர்னு நினைக்கிறீங்க? சரஸ்வதி எல்லாம் வெள்ளை கலர் தான் கட்டுது, அதை நம்ம கும்பிட்றது இல்லையா? இது சமாதான கலருக்கா? சமாதான கலரு நல்லா தான் இருக்கும். சரி சரி நான் இதுலயே அப்போ எடுத்துக்கிறேன். அண்ணா இதா இந்த சின்ன பார்டர் வெள்ளை கலர் போட்டதோன்னு இந்த மெரூன் கலர்ல வெள்ளை பார்டர் போட்டோன்னு இது 2மே எடுத்துக்கிறேன். சரிம்மா, அந்த ரோஸ் கலர் பாட்டு போட்டது அது வேண்டாமா? அது நல்லா இருக்குமா? அதையும் எடுத்துக்கோங்க. இல்லை இல்லை அது வேண்டாம், இது 2 மட்டும் போதும். இதுக்கே காசு கொடுக்குமா கிளவின்னு தெரியல, போதும் இது 2 மட்டும். சரிம்மா சரி. அத்தை அத்தை இதான் நான் 2 சாலை வாங்கிட்டேன், எவ்வளோன்னு கேட்டேன் அந்த அண்ணன் காசு கொடுத்துருங்க. ஆனால் அந்த 2 புடவை எடுத்துக்கிறேன், அதை எங்கள் அத்தாங்க வேன் கிட்ட தான் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் காசு வாங்கிக்கோங்க. சீத்தக்கா ஏதாவது சமைச்சிருக்கிறீங்களா? பசிக்குதுக்கா சாப்பிடணும். எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிற சின்ன புள்ள, எல்லாம் நாட்களையும் செஞ்சுட்டேன். போ பிள்ளைங்கள வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க, போய் போட்டு சாப்பிட போ நீங்க. சரிக்கா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைக்கா, இந்த கிளவி வேலை சொல்லிட்டு சாப்பிடவே மறந்துட்டேன். சரி இவ வேற வந்தாளா, சரி அதான் அப்படியே வந்துட்டேன். சரி நான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்த்து எடுங்க நீ.